ரப்பர். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் மிகவும் அத்தியாவசியமாக இருப்பதில் ஒன்றுதான் ரப்பரினால் தயார் செய்யப்படும் பொருட்கள். இப்பொருட்கள் தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருள் ரப்பர் மரங்களே. இவ்வகை மரங்கள் வளர்ப்பு முறை பற்றியும் இதிலிருந்து பெறப்படும் பாலின் மூலம் தயாராகும் பொருட்கள் தயாரிப்பு முறை பற்றியும் காண்போம். அக்டோபர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை ரப்பர் மரங்களில் பூ பூத்து காய் காய்த்து அதிலிருந்து கிடைக்கும் விதைகளை பதியம் போடுவதன் மூலம் 3 மாதங்களுக்குள் வேர்த்தன்மை வந்த பிறகு அதனுடன் 5 முதல் 7 வருட வளர்ச்சியில் உள்ள நல்ல தரமான மரத்திலிருந்து கிளை துண்டுகளை வெட்டி எடுத்து அதனுடன் இணைத்து நட்டு வைத்து விடுகின்றனர். அறுபது நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை ஆன நிலையில் நன்கு வேர் பிடித்த பின்னர் 3.5 அடி ஆழம் 3.5 அடி அகலம் வரை நிலத்தில் குழி தோண்டி அந்த இடத்தை நன்கு சுத்தம் செய்து 10 முதல் 15 அடி வரை இடைவெளி விட்டு புதைத்து விடுகின்றனர். நன்கு பராமரிக்கப்பட்ட இந்த மரங்கள் 5 வருடத்திற்கு பிறகு 15 முதல் 20 அங்குலம் வரை சுற்றளவு கொண்டதாக வந்த பிறகே பால் எடுக்க சரியான பருவமாகும். பக்குவப்பட்ட பின்னர் முதலில் அம்மரங்களில் வடியும் பாலை நிரப்புவதற்காக கம்பி வளையம் அமைத்து அவ்வளையத்தின் நேர்மேல் பகுதியில் பால் வடிந்து வளையத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் தேங்காய் சிரட்டையை சுலபமாக வந்தடைவதற்காக ஒரு தகடை பொருத்துகின்றனர். பால் எடுக்க தயார் நிலையில் இருக்கும் இம்மரங்களின் பக்கவாட்டில் நீள் வடிவமாக அதற்கான கருவி கொண்டு செதுக்கிவிட்டு பின்னர் குறுக்காக செதுக்கும் போது வெட்டப்பட்ட இடத்திலிருந்து பால் வடியத் தொடங்கும். இம்முறையில் எடுக்கப்படும் இப்பாலை அதிக அளவிலும் தடையில்லாமல் சரளமாக பெறுவதற்கும் ஏற்ற நேரம் அதிகாலை நேரமே. சூரிய ஒளியின் வெப்பம் அதிகமாவதற்கு முன் பெறப்படும் பாலே நல்ல தரமாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மணி முதல் 3 மணி நேரத்தில் சுமார் 1/4 லிட்டரிலிருந்து 3/4 லிட்டர் வரை செதுக்கப்பட்ட இடத்திலிருந்து பால் நமக்கு கிடைக்கிறது. சரியான நேரத்தில் மரத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் பால் சேமிப்பு கிண்ணங்களை எடுத்து அவற்றிலுள்ள பாலை ஒரு பாத்திரத்தில் சேகரித்துக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்கின்றனர். மொத்தமாக சேகரிக்கப்பட்ட இந்த நீர்த்தன்மையுள்ள பாலை பக்குவப்படுத்துவதற்கும் அதே சமயத்தில் ஒரு தளமாக மாற்றுவதற்கும் கொண்டு வருகின்றனர்.
40 வருஷத்துக்கு முன்னால் ரப்பர் போர்டு மார்க்கெட்டிங் சொசைட்டியில் கிளாஸ் இருந்தாங்க. அந்த கிளாஸில் சரியாக அட்டன் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச அறிவை வச்சுட்டு சரி இந்த தொழிலுக்கு வந்தால் நமக்கு முன்னேற்றம் உண்டாகுன்னு நினச்சி சொந்தமாக என் புருஷனும் வேலையாட்களுமா சேர்ந்து 20-25 வருஷமாக நாங்கள் சொந்தமாக இப்படி பண்ணிகிட்டே வரேன். அதில் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் உண்டு. அது சொந்தமாக ஸ்மோக் ஹவுஸில் ஷீட்டு காய போட்டு அதை காய்ஞ்சி வெளியே எடுத்து அதை வேறு வெளியே கொடுத்து அப்படி பண்ணிட்டு வர்றது. இதை ஒரிக்கல் இதில் நஷ்டம் வந்துட்டில்லை, எப்போவும் லாபத்தில் தான் இது இருக்குது. அதனால் இது நல்ல தொழில்னு சொல்லி தான் இன்னும் இதைத்தான் முன்னோட்டு இப்படி கொண்டு போகணுன்னு நினச்சிட்டே இருக்கேன். நான் முதல்ல டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வெளியூருக்கெல்லாம் பாம்பே, ஹைதராபாத், கல்கட்டா, நாகப்பூர், இச்சாவூரா இந்த ஏரியாலெல்லாம் வண்டி ஓட்டி ரொம்ப வருஷக்கணக்காக ஓட்டி ஒரு 20-22 வருஷம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். பின்ன கொஞ்சம் வயசான பிறகு வண்டி ஓட்ட முடியாதனால என் ஒய்ஃபின் வளர்ச்சியை பார்த்து அவர் இந்த ரப்பர் ஃபீல்டில் இறங்கி அதில் அனுபவம் வச்சுட்டு நாங்கள் 2 பேருங்க விட ஜாயிண்டாக ரப்பர் பிஸ்னஸ் பண்ணவும் இந்த நேர்சரி மாதிரி இது செய்து ஜனங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கத்தக்க ரூபத்தில் நான் அது செய்துட்டு வந்தேன். ஆனால் அதில் எனக்கு முதல்ல பணம் ஒன்றும் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்கில் இருந்து லோன் வாங்கி வெளியில் இருந்து கடன் வாங்கி எடுத்து, ஆனால் இப்போ ஒரு 15 வருஷத்தில் உள்ள பிரயத்னத்தினால கொஞ்சம் கொஞ்சம் கடன்களை தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக என் குடும்பம் போகுது. அதனால் ரப்பரில் நல்ல வளர்ச்சியாக இருக்குது. ஒரு 5 ஏக்கர் ரப்பர் இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி கார் வச்சு ஜீவிக்கலாம். அதே மாதிரி வருமானங்கள் இருக்குது, ரப்பருக்கு விலை இருக்குது. ரப்பர்னை கண்டு ஒரு நாளவும் தோற்று போகாது. அது என்னுடைய ஒரு திடமான ஒரு இதாகும். அதனால் ரப்பரில் நல்ல பெனிஃபிட் இருக்குன்னுள்ளதாகும் எனக்குள்ள அபிப்பிராயம். நீர்த்தன்மையுள்ள இந்த பாலை அதற்கான பாத்திரங்களை நன்கு சுத்தம் செய்த பின்னர் 3/4 லிட்டர் அளவு உள்ளவாறு தனித்தனியாக ஊற்றுகின்றனர். $750 கிராம் முதல் 1 கிலோ எடை அளவு உள்ளவாறு ஊற்றி வைக்கப்பட்ட இந்த பாலை அரை மணி நேரம் உலர வைத்த பின்னர் இதனுடன் ஃபார்மிக் ஆசிட் என்ற ரசாயன கலவையை 1 அவுன்ஸ் எடுத்து நீருடன் கலந்து இந்த கலவையை ரப்பர் பாலுடன் நன்கு கலந்து சுமார் 30 நிமிடம் வரை உலர வைக்கின்றனர். இந்த ரசாயன கலவையை கலந்தால்தான் இந்த பாலில் இருக்கும் நீர்த்தன்மை நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இலகுவான இறுக்கம் ஏற்பட்டு அடுத்த செயல் செய்வதற்கு ஏற்றதாக அமையும். ரசாயன கலவை கலந்த இப்பால் உலர்ந்து இறுக்கமான தன்மைக்கு வந்த பிறகு அத்தளத்தை எடுத்து எந்திரத்தில் 2 உருளைகளுக்கிடையே பொருத்தி அழுத்தம் ஏற்படுத்தி சுற்றுவதன் மூலம் சிறிய அளவாக இருக்கும் இந்த ரப்பர் தளத்தை பெரிய அளவாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதிலுள்ள நீர்த்தன்மையும் நீக்கப்படுகிறது.
நீர்த்தன்மை நீக்கப்பட்டு பெரிதாக்கப்பட்ட இந்த தளத்தை எடுத்து அதன் மேல் பகுதியில் கருவி கொண்டு அடையாளக் குறி ஏற்படுத்திக் கொள்கின்றனர். இவ்வாறு செய்யும்போதுதான் எந்த நிறுவனங்களுக்கு அனுப்ப வேண்டுமோ அங்கு சரியாக அனுப்பி வைக்க சுலபமாக இருக்கும். அடையாள குறியிட்ட பின்னர் மீண்டும் மற்றொரு எந்திரத்தில் பொருத்தி மீண்டும் ஒருமுறை அழுத்தம் ஏற்படுத்தும் போது அதிலுள்ள எஞ்சியுள்ள நீரும் நீக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் ரப்பர் தளத்தின் மேல் கீழ் பகுதியில் அச்சுகள் பதித்து அதனை திறந்த வெளியில் நன்கு உலர வைக்கின்றனர். இவ்வாறு உலர வைத்தல் 24 மணி நேரம் நிகழ்த்தப்படுகிறது. இந்த ரப்பர் தளத்திலிருந்து எடுக்கப்படும் கழிவு நீரை வீணாக்காமல் ஒரு தொட்டியில் சேமித்து வைத்து அதிலிருந்து பயோகேஸ் தயாரித்து வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகின்றனர். ரப்பர் போர்டில் ட்ரைனிங் இருக்குது. அதில் ட்ரைனிங்கில் நல்ல அறிவு கிடச்சாச்சு. அதனால் அங்கே போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எலெக்ஷன் பண்ணியாங்க. எலெக்ஷன் பண்ணி அதில் 20 பேரை செலக்டு. எனக்கு எலெக்ஷனில் ஓட்டு கிடச்சி. நிறைய ஓட்டு கிடைக்காரு, அவங்கள தான் அப்படி எடுப்பாங்க. அப்படி ஓட்டு முகேன செலெக்ஷன் பண்ணி எடுத்தாங்க ரப்பர் போர்டில். அதுவும் முடிஞ்ச பிறகு ஸ்டேட் பேங்கில் டைரக்டாக வந்தேன். அதுவும் எலெக்ஷன் போட்டு தான் எடுத்தது. இப்போ ரப்பர் போர்டில் போர்டு மெம்பராக இருக்கக்கூடிய அளவில் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது. எனக்கு என் அனுபவத்தில் முன்னாலே வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போதும் எனக்கு 10-30 வருஷம் வண்டி ஓட்டிட்டு ஆண்டவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுமே வரல. அதே மாதிரி തന്നെ இந்த ரப்பர் ஃபீல்டில் வந்த பிறகும் 2 ஏக்கர் இருந்தது 4 ஏக்கர் ஆச்சு, 4 ஏக்கர் 8 ஏக்கர் ஆச்சு. இப்போது எனக்கு 20 ஏக்கர். இந்த 20 ஏக்கரில் நான் 8 ஏக்கரை நியூ பிளான்ட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு அந்த வளர்ச்ச ரப்பர் போர்டில் இருந்து நல்ல சப்சிடி கிடச்சிருக்கு. எனக்கு ரப்பரில் இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அது போகவே மாட்டேன். எனக்கு செருமக்களுக்கும் அதை படித்து கொடுத்து அவார்டெல்லாம் வெளிநாட்டில் உள்ள ஆளுகள் உண்டு, உள்நாட்டில் ஒரு பையன் இருக்கா. எல்லாருக்கும் இந்த ஃபீல்டில் வளர்ச்சி வேணும். அதனால் இனி ஒரு பிஸ்னஸுக்கு போக மாட்டேன்னு எனக்கு ஹிருதயத்தில் ஒரு இதாகி போச்சு. எனக்கு ஆண்டவனோட அனுகிரகத்தினால இந்த ரப்பர் ஃபீல்டே எனக்கு போதும். நன்கு உலர வைக்கப்பட்ட இந்த ரப்பர் தளங்களை எடுத்து வந்து தனி அறையில் அடுக்கி வைத்து நெருப்பு மூட்டுவதன் மூலம் மூட்டம் போடப்படுகிறது. இவ்வாறு செய்யும் போதுதான் ரப்பரின் இறுக்கம் கூடி அதன் மூலம் பொருட்கள் செய்வது ஏதுவாக இருக்கும். இச்செயல் மொத்தம் 5 நாட்கள் செயல்படுத்தப்படுகிறது.
5 நாட்கள் வெப்பமூட்டம் போடப்பட்ட இந்த ரப்பர் தளத்தை சிறிது நேரம் உலர வைத்துக் கொள்கின்றனர். இச்செயல் மூட்டத்தினால் உண்டாகும் வெப்பத்தை குறைப்பதற்காக நிகழ்த்தப்படுகிறது. பின்னர் இந்த ரப்பர் தளத்தை மொத்தமாக ஓரிடத்தில் சேகரித்துக் கொண்டு தேவையான இடங்களுக்கு பொருட்கள் தயாரிப்பிற்கு அனுப்புகின்றனர். புதுசாக தை வைக்கணும்னா அதுக்கு என்ன எல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். புதுசு தை வைக்கணும் எந்த இடத்த பொறுத்து அப்படி கிடையாது. நம்ம அதை எவ்வளவு பாதுகாக்க அதே மாதிரி தான் தை வளர்ச்சி வர்றதும் எடுக்கு. 1 ஏக்கர் தை இடம் இருந்ததுன்னா அதில் 200 தை வச்சேன்னா நல்லா வரும். 250 வைக்கக்கூடிய ஆளுண்டு. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சேன்னா அது ஈல்டுக்கு நல்லா இருக்கும். அது இடம் எந்த இடம்னு சொல்ல முடியாது. நம்ம அதை தேற்றி எடுத்து சின்னதிலே கொட்டை பாகி அதை தைய வச்சுட்டு 1 வருஷம் முடிஞ்சு பட்டிங் ஒரு பிளான்டிங் இருக்கு அதை பண்ணிட்டு பின்ன அதை நல்ல உரம் போட்டு அதை வளர்த்தி 3 வருஷம் வரை நல்லா பார்க்கணும். பார்த்த பிறகு இந்த முதல்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு பிறகு பார்க்கண்டா அது நல்ல ஆதாயம் கிடைக்கும். 6 வருஷம் முடியும்பா. ஆமாம், இந்த ரப்பர் ஃபீல்டில் வந்து எனக்கு இந்த வளர்ச்சிக்குள்ள காரணமே என்னோட இதனாலே அல்ல, எந்த லேபர்ஸ் அதை அவரை குடும்பம் மாதிரி பார்த்து அவளுக்கு வந்து சாதாரண கொடுக்கக்கூடியதில் இருந்தும் நல்ல பைசைகளும் கொடுத்து அவருக்குள்ள எல்லா செலவுகளும் செய்து அவருக்குள்ள சொந்த பிஸ்னஸ் மாதிரி அவரை அணைச்செடுத்து செய்ததுனாலே எனக்கு அதிக பெனிஃபிட் இருக்குது. என்னோடய சாமர்த்தியம் கொண்டு மட்டும் நான் வளர்ந்ததல்ல, ஆனால் என்னோடய லேபரை அதே மாதிரி பார்த்து அந்த வளர்ச்சிக்கு காரணமே அவர் தான். அதனால் வந்து லேபரை சரியாயிட்டு இருந்தால் தான் நம்மளோட அந்த குடும்பத்திலே ஒரு ஐஸ்வர்யம் தான். அவளுக்கு கேட்கக்கூடிய சமயத்தில் பணம் கொடுத்தும் அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சகாயிச்சும் பல பிரச்சனத்திலே வந்து ஒரு அங்கமாயிட்டு இருந்ததுனால எனக்கு இவ்வளவு வளர்ச்சி வந்ததுள்ளது எந்த இடத்துல எனக்கு சொல்லதுக்குள்ள உரிமை இருக்குது. ரப்பர் மரத்திலிருந்து பெறப்படும் பாலை நேராக கொண்டு வந்து TSP என்ற ரசாயன தூளை நீருடன் கலந்து சூடு பண்ணி பாலோடு கலக்க நீரும் பாலும் தனித்தனியே பிரிந்துவிடும். பின்னர் அதிலிருந்து பாலை மட்டும் தனியே எடுத்து கேன்களில் மொத்தமாக சேமித்து வைத்துக் கொள்கின்றனர். சல்ஃபர், ஆக்சிலேட்டர் ZDC, சாக் பவுடர், ஜிங்க் ஆக்சைடு, F ஆகிய ரசாயனங்களை ஒன்று சேர்த்து தனிப்பாலோடு கலந்து நன்கு அரைத்துக் கொள்கின்றனர். பின்னர் இதனுடன் வர்ணப் பொடி சேர்த்து மொத்தமாக ஊற்றி வைத்துக் கொள்கின்றனர். தனி மற்றும் வர்ணம் கலந்த பால் தயாரான நிலையில் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் PVC குழாய் சட்டங்களை முதலில் கால்சியம் குளோரைடு என்ற அமிலத்தில் முக்கி எடுத்துக்கொண்டு அதனை சிறிது நேரம் உலர வைத்தலுக்கு பின்னர் பாலில் முக்கி எடுத்துக் கொள்கின்றனர். பின்னர் மீண்டும் ஒருமுறை அமிலத்தில் முக்கி எடுத்துவிட்டு வர்ணம் கலந்த பாலில் முக்கி எடுத்து அதனை அப்படியே திறந்த வெளியில் நன்கு உலர வைத்துக் கொள்கின்றனர். அமிலத்தில் முக்கி எடுத்தால்தான் ரப்பர் பால் PVC குழாய்களில் முழுமையாக ஒட்டாமல் அதே சமயத்தில் உறைந்து நிற்கவும் செய்யும். இச்செயல் 5 முறை நிகழ்த்தப்படுகிறது. உலர வைக்கப்பட்ட இந்த PVC குழாய்களில் முக்கி எடுக்கப்பட்ட ரப்பர் பாலின் மேல் புறத்தில் சிறிய துளையை ஏற்படுத்தி வைத்துக் கொள்கின்றனர். அப்போதுதான் PVC குழாயிலிருந்து பிரித்தெடுப்பது சுலபமாக இருக்கும். நன்கு உலர வைக்கப்பட்ட இந்த உறைய வைக்கப்பட்ட ரப்பர் தளத்தின் மேல் முனையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் துளையின் வழியே வேகமாக நீரை பாய்ச்சுவதன் மூலம்
PVC குழாய்களில் இணைந்திருக்கும் ரப்பர் பாலினால் உண்டாக்கப்பட்ட உரையை குழாயிலிருந்து தனியே பிரித்தெடுத்து நன்கு உலர வைத்துக் கொள்கின்றனர். நன்கு உலர வைக்கப்பட்ட இந்த உரைகளை எடுத்து வந்து எந்திரத்தில் பொருத்தி தேவையான அளவுகளில் ஒரே சீராக வெட்டி எடுத்துக்கொண்டு திறந்த வெளியில் உலர வைத்துக் கொண்டு பின்னர் அதனை சாக்கு பைகளில் அடைத்து தேவையான இடங்களுக்கு அனுப்புகின்றனர். தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு பகுதியில், அதாவது தமிழக கேரள மாநிலத்தின் எல்லை பகுதிகளில் மட்டும் சுமார் 5,63,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு பெறப்படும் இந்த ரப்பர் மூலம் சுமார் 97 விழுக்காடு நம் நாட்டிற்கே பயன்பாட்டிற்கு தேவைப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். எனக்கு இந்த ரப்பர் ஃபீல்டில் அனுபவம் உள்ளதுனால இனி மேலே எனக்கு இந்த 70ஆவது வயசில் வேறு ஒரு வேலை செய்ய முடியாது. ஆனால் இந்த ரப்பரை முன்னோட்டு போனால் எனக்கு மக்கள் காலத்திலையும் ஒரு தலைமுறை ரப்பர் வச்சோன்னா அதுக்குள்ள ஆதாயம் எடுத்து சாப்பிடலாம். அதில் பெனிஃபிட் இருக்குது. நமக்கு அரிசி மசாலா சாதனங்கள் எப்படி இருக்குதோ அதில் இருந்த பெனிஃபிட்டும் அதில் இருந்து நல்ல செலவுள்ள காரியமாக்க ரப்பரு அது ஒரு காலம் அழியாது. அதில் எனக்கு ஆயுஷ் காலம் முழுவதும் இந்த ரப்பர் ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணியும் நேர்சரி வச்சும் அதில் பற்றி ஜனங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எனக்கு நேரம் போகுது. எனக்கு இந்த வயசில் இந்த ஆரோக்கியத்தில் நடக்கிறதெல்லாம் ரப்பர் தோட்டத்தில் எஸ்டேட்டில் நடந்து காரியங்கள் செய்தும் அங்கே உள்ள கூடுதல் இந்த தொழிலாளிகளோட கூட சேர்ந்து கஞ்சியும் அது ஒரு பெரிய பெருமை எடுக்காது. அவளை கூட தோளில் கை வச்சு முன்னோட்டு நடക്കുന്നதுனால இந்த வளர்ச்சி எனக்கு வந்ததுனால பெரிய சந்தோஷம் நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. இம்முறையில் பெறப்படும் ரப்பர் பாலிலிருந்து வாகன சக்கரம், பந்துகள், காலணிகள், கேஸ்கட், நாற்காலிகளில் பொருத்தப்படும் புஷ்கள், தரை விரிப்புகள் என பல எண்ணற்ற பொருட்கள் தயாராகி பயன்பாட்டில் உள்ளன. இத்தனை பயன்பாட்டில் உள்ள ரப்பர் மரங்களையும் இவற்றை விளைவிக்கும் விவசாயிகளையும் உயர்த்துவது நம் கடமையே.